வணக்கம் நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா எம்ஐ டிவி, எம்ஐ 32 இன்ச் டிவி வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன். உங்களுக்கு உண்மையாவே தரமான டிவி, இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே வச்சுட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, தென் ஸ்மார்ட் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தென் ஸ்டாண்டுக்குள்ளான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, தென் கேட்லாக் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி இப்போ ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவும் அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டிவியை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு டிவியோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது சின்ன ஸ்க்ரூ. சரி கைஸ், இன்னொன்று அதே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே அதான் இருக்கு. ஆக்சுவலாக வாங்கி 5 நாள் இருக்கும், 5 நாள் ஆச்சு. நான் ஆஃப் பண்ணாமல் பேசியிருந்தேன். ஃபிக்ஸ் பண்ணேன், வாங்க ஃபிக்ஸ் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடுப்பாயிடுச்சு. சர்வீஸ் கொஞ்சம் கடுப்பேற்றுறாங்க. சரி ஓகே, பரவாயில்ல. ஆனால் டிவிக்காக வாங்கலாம். கண்டிப்பாக டிவிக்காக நம்ம இந்த எம்ஐ டிவி 32 இன்ச்சை வாங்கலாம். சூப்பராக இருக்குது ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ப்ளூடூத், சில டிவி வந்து ப்ளூடூத் இருக்கும், இல்லைன்னா வைஃபை இருக்கும். இதில் ரெண்டுமே கொடுக்குறாங்க. தட் இஸ் வெரி குட் திங். சரி ஓகே, நம்ம டிவி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நாய்ஸ் கேட்குன்னு சொல்லிட்டு நான் ஃபேன் ஆஃப் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வேர்க்குது. சரி பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் வந்து ரிமோட்டை பார்த்தே ஆகணும். ரிமோட் வரீங்க எவ்வளோ இதாக இருக்குங்க, ஒரு ஸ்லிம்மாக இருக்குது. இன்னொன்று இதை செட்டப் பாக்ஸோட ரிமோட் இருக்குல்ல, அதுக்கு பதிலாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா டிவியில் தெரியாங்களா? எனக்கு தெரியாது. இந்த ரிமோட் பாருங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த சேனல் மாற்றுறது, வால்யூம் பட்டனு, தென் ஹோமு, இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, இதுக்கு போகிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தென் வாய்ஸ் அசிஸ்ட், நம்ம ஏதாவது சொல்லணும், நம்ம வாய்ஸ் அசிஸ்ட் மூலமாகவும் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் சேனலில் பார்க்கணும் அப்படின்னா யாஸ் டோனி அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படின்னு சர்ச் பண்ணினால சரி வீடியோக்குள்ளே போயிடும், யூடியூப்குள்ளே போயிட்டு தென் நம்ம சேனல் மிஸ்டர் யாஸ் தமிழன் சேனல் பார்க்கணுனாலும், டெக் சேனல் பார்க்கணுனாலும், டெக் சேனல் இல்லை, அது ஒரு பொதுவான சேனல், அது ஒரு வேறு மாதிரி, அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஓகே, ஆக்சுவலாக அந்த சேனல் தான் எனக்கு போடணும்னு நினைக்கிறேன். அது போடாத வாயாகும், நானே ஒழிச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்கு புரியும்படி எந்த சேனலில் போடுவேன். சரி, ஏதாவது என் சேனலில் போடணும் உங்களுக்கு வரும்ல, நீ பார்ப்பீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி ஓகே, இந்த ரிமோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இதை பேட்டரி போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்துருச்சுங்களா? இந்த ஆப்ஷன் பூட் ஆனதுமே இந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஐ பட்டனு ப்ளஸ் ஹோம் கீ சிம்லி நம்ம டிவியோட சென்டரில் வச்சுட்டு நம்ம 2 பட்டனையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிவி கூட இந்த ரிமோட் வந்து கனெக்ட் ஆகிடும். தென் எகைன் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, எப்பவுமே கனெக்ட் ஆகும். ரிமோட் பேர் ஆயிடுச்சு. டிவியோட கிளாரிட்டி நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, நம்ம சேனல் தான் யாஸ் டோனி. இந்த சேனல் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் வந்து என்னோட டே இன் மை லைஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன், வ்ளாக் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே.